வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 25,000 சேலரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், அடுத்து உங்களுடைய நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பெயர் மறுபடியும் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது, அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி சான்றுகளுடன் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வி தகுதிக்குரிய அந்த கல்வி தகுதி சான்றிதழோட எண் இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணணும். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், அதே மாதிரி மெயில் ஐடி இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணலாம். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே நிரந்தர முகவரி, அடுத்து தற்காலிக முகவரி, அதாவது கரண்ட் ரெசிடென்டல் அட்ரஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தற்காலிக முகவரி இது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இடம், தேதி ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். உறுப்பினர் செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகத்துலேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கலாம். கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், துணை இயக்குனர், குடும்ப நல அலுவலகம், ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஆரம்ப சுகாதார நிலையங்களும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் 15 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 15 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து சானிட்டரி ஒர்க்கர் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் 8th பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். 11,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 23,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட், இதில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் பேச்சுலர் டிகிரி ஆப்டோமெட்ரி முடித்தவங்க எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா 17,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள்.
அடுத்து டென்டல் டெக்னீஷியனில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 13 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மாதம் உங்களுக்கு 11,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா கிளீனரில் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். 8th பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சேலரி 11,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்சியில் நாலேஜ் இருக்கணும், டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து டேட்டா மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா பிஜி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது பிஇயில் ஐடியோ அல்லது எலக்ட்ரானிக்ஸோ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் MLHPயில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி அல்லது பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா. 21,000 ரூபாய் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பயாலஜியோ அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். தமிழில் ஒரு சப்ஜெக்டை 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டரு, ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ULB UHN அப்படின்னு சொல்லி 85 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர் ANM கோர்ஸ், அதாவது ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃபரி இந்த கோர்ஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரியில் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி DGNM முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 21,000 ரூபாய் சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜியோ அல்லது பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி 2 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க சொல்லியிருக்க மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. 17,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு MBBS முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 63,000 ரூபாய் சேலரி இருக்கும். 40 வயது வரை இருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 11 months இதோட ஒர்க் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லையும் சப்மிட் பண்ணலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்டோடு தான் இது. அப்ளிகேஷன், அப்புறம் ஃபோட்டோ இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே இருக்கணும். முன்னுரிமை இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட கல்வி தகுதி, சாதி சான்று, இருப்பிடச் சான்று எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.